அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தலைப்பில் பயிற்சி 1.3 7வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 7 24 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ துண்டிலிருந்து 4 மூலைகளிலும் சம அளவுள்ள சதுரங்களை வெட்டி படத்தில் உள்ளவாறு மேற்புறம் திறந்த ஒரு பெட்டி செய்யப்படுகிறது. இந்த பெட்டியின் கன அளவு V எனில் Vஐ Xஇன் சார்பாக குறிப்பிடுக. கணக்கிலேயே 2 படங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை முதல்ல புரிஞ்சுக்கலாம். இது ஒரு சதுர வடிவ துண்டு. ஒரு பக்கம் 24 சென்டிமீட்டர். சதுரம் அப்படின்னாவே 4 பக்கங்களும் சமம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 4 மூலைகளிலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள சதுரங்களை வெட்டி எடுக்கிறாங்க. இப்போ இதனோட அளவு நம்ம X அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இது அளவு நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இதுவும் X தான். இங்கே ஒரு X, இங்கே ஒரு X, ஆக மொத்தம் 2X. மொத்த அளவு 24 சென்டிமீட்டர். அதில் 2Xை கழிச்சிட்டா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும். 24 மைனஸ் 2X, அதுதான் மேலே இருக்கிற படத்தில் கொடுத்துருக்காங்க. 24 - 2X. இந்த அகலம் இது வந்து X. ஸோ இந்த படத்தில் இது X உயரமாக மாறிடும். ப்ராக்டிக்கலாகவே நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஒரு சதுர வடிவ பேப்பர் எடுத்துக்கிட்டு 4 கார்னர்ஸையும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஷேடோ பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 4 சதுரங்கள் இந்த கார்னர்ஸையும் வெட்டி எடுத்துகிட்டு இந்த பக்கங்களை இணைக்கும் போது நமக்கு இந்த மாதிரி பெட்டி, மேற்புறம் திறந்த ஒரு பெட்டி போன்ற ஒரு வடிவம் நமக்கு கிடைக்கும். இந்த வடிவத்தோடைய நீளம், அகலம், உயரம் நமக்கு தெரியணும். அப்போ தான் இந்த கனசெவ்வக வடிவ பெட்டியின் கன அளவு என்ன அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், இது 24 - 2X எப்படி வந்ததுன்னு நம்ம சொன்னோம். இது நீளம், இது அகலம். அகலமும் 24 - 2X தான். உயரம் இப்போ இந்த அளவு தான் இந்த படத்தில் உயரமாக மாறி இருக்கும். ஸோ இது X தான். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சதுர வடிவ துண்டின் பக்க அளவு 24 சென்டிமீட்டர். 4 மூலைகளிலும் சம அளவுள்ள சதுரங்களை வெட்டி, இப்போ 4 மூலைகளிலும் வெட்டி எடுக்கப்பட்ட சதுரங்களின் பக்க அளவு நாமளே ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கணும், அதுதான் X. இப்போ இந்த சதுர வடிவ துண்டின் 4 மூலைகளிலும் சதுர வடிவங்களை வெட்டி எடுத்ததுக்கப்புறம் மேற்புறம் திறந்த நிலையில் உள்ள ஒரு பெட்டி கிடைக்கும். அந்த பெட்டியின் வடிவம் கன செவ்வகம். இப்போ கன செவ்வகத்தின் கன அளவு தெரியணும் அப்படின்னா இந்த கன செவ்வக வடிவத்தின் நீளம், அகலம், உயரம் நமக்கு தெரியணும். மேற்புறம் திறந்த பெட்டியின் கன அளவுக்கான ஃபார்முலா V = LBH கன அலகுகள். இப்போ நமக்கு நீளம் L எவ்வளோ அப்படின்னு தெரியணும். நீளம் L = 24 - 2X சென்டிமீட்டர். அடுத்தது அகலம் சேம் அதே தான், 24 - 2X சென்டிமீட்டர். உயரம் X சென்டிமீட்டர். இந்த ஃபார்முலாவில் பிரதியிடும்போது 24 - 2X × 24 - 2X × X கன அலகுகள். இது 2 முறை வந்திருக்கு பாருங்கள். இது எப்படி எழுதலாம்னா 24 - 2X ஹோல் ஸ்கொயர் × X அப்படின்னு எழுதலாம். இது A - B ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது. இப்போ A² - 2AB. இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க, 48. 48 2ஆல் பெருக்குனா 96. ஸோ 96X ப்ளஸ் B², அதாவது 2X ஹோல் ஸ்கொயர் × X. 24 × 24 = 576 மைனஸ் 96X. 2X ஹோல் ஸ்கொயர் = 4X². ஏன்னா 2க்கும் ஸ்கொயரு, Xக்கும் ஸ்கொயர் × X. இது ஒரு மூவுறுப்பு கோவை. ஒவ்வொரு உறுப்பையும் Xஆல் பெருக்கணும். ஸோ 576X மைனஸ் 96X². இந்த டேர்மை பெருக்கும்போது 4X³. திட்ட வடிவத்தில் எழுதும்போது முதல்ல X³ டேர்மை தான் ஃபஸ்ட் எழுதணும். ஸோ 4X³, அடுத்தது X² டேர்ம்
மைனஸ் 96x², அடுத்தது எக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் ப்ளஸ் 576x. அவ்வளோதான், இந்த பெட்டியின் கன அளவை எக்ஸின் சார்பாக எடுத்து எழுதிட்டோம். பயிற்சி 1.3 8வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.